ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி ஒரு லஞ்ச் மெனு தான். மஷ்ரூம் பிரியாணி, முட்டை கிரேவி, ரைத்தா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இல்லை, ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சு பாத்திரம் சூடானதுக்கப்புறம் இதில் 100 தேங்காய் எண்ணெயும் 100 ரீஃபண்ட் ஆயிலும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை வகைகளை சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருந்த ஒரு 2 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 2 அளக்கில் தான் அரிசி சீரக சம்பாவில் பண்ண போகிறேன். இப்போ இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 5 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். லைட்டாக கீறிக்கோங்க. இப்போ இந்த ஸ்பூனால் 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் மல்லி இலையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே 2 தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கேற்ப 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 50 கிராம் அளவில் தயிர் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு வெந்து வரட்டும். மஷ்ரூமில் தண்ணி விடும். தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 2 அளக்கு அரிசிக்கு 3 அளக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து கலந்து விட்டு மூடி போட்டு ஒலை கொதித்து வரட்டும். ஒலை கொதித்து வந்துருச்சு. இப்போ நான் 2 அளக்கு ஜீரக சம்பா அரிசி 1/2 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ அந்த ஒலையில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்து ஒரு மூடி போட்டு குறைவான தீவில் வெந்து வரட்டும். இப்போ முட்டை கிரேவி செஞ்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 4 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு சூடானதுக்கப்புறம் நீளவாக்கில் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துட்டு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இது ஈஸியான முட்டை கிரேவி தான். இப்போ இதில் ஒரு பழுத்த தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே சிக்கன் 65 பொடி அது ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே. சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது வேகிறதுக்கான ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு கொதி வரட்டும். கொதி வந்துருச்சு. இப்போ வேக வச்சுருந்த முட்டையை லைட்டாக கீறி இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ மூடி போட்டு குறைவான தீவில் வெந்து வரட்டும். இப்போ இங்கே
இப்போ இதை லைட்டாக கலந்து எடுத்துட்டு இப்போ தம் போட்டுற வேண்டியதான். பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ அருமையான முட்டை கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சோண்டு மல்லி இலையில் சேர்த்து இறக்கிற வேண்டியதான். சூப்பராக இருக்கும். அருமையாக ரெடி ஆயிடுச்சு. மஷ்ரூம் பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி, முட்டை கிரேவி, ரைத்தா, இதுதான் லஞ்ச் மெனு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் காத்தி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.